Hello children, welcome back to 4th Standard Maths, Unit 5, Money. Part 2. In previous class we learnt about convert rupees into pies, pies into rupees, denominations. Now we are going to see about exercise 5.1, 5.2 and exercise 5.3. Exercise 5.1. First sum பாருங்க, the 1000 rupees noteல எத்தனை 500 notes 200 நோட்ஸ் 100 நோட்ஸ் 50 நோட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ 1000ல் 500 நோட்ஸ் எத்தனை இருக்குது? 1000 500ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா எத்தனை கிடைக்குது? 2 கிடைக்குது. ஓகே, அப்போ 1000ல் 500 நோட்ஸ் வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 200 நோட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதை என்ன பண்ணணும்? நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 1000 டிவைடட் 200, அப்போ 5 நோட்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து 100 நோட்ஸு, அதே மாதிரி அதை என்ன பண்ணணும்? நம்ம 1000 100ஆல் டிவைட் பண்ணணும். 10 நோட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 50 நோட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1000 டிவைடட் 50 இஸ் ஈக்குவல் டு 20 நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. Kamala had a change of rupees 100, rupees 50, rupees 20 and rupees 10 notes. How many rupees did she have in each to get the total of rupees 500? கமலா கிட்ட 100 rupee, 50 rupees, 20 rupees, 10 rupees சேஞ்ச் இருக்கு. அவங்களுக்கு 500 ரூபா வரணும் அப்படின்னா இந்த நோட்ஸ்லலாம் எத்தனை நோட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ 100ல் 2 நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 100 into 2 is equal to 200 rupees. ஓகே, அடுத்து 50 rupees நோட் வச்சுருக்காங்க. 50லையும் 2 நோட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 50 into 2 is equal to 100. அப்போ 100 rupees. அப்போ 200 plus 100 300 rupees கிடச்சிருச்சு. அடுத்து 20 rupees நோட் வச்சுருக்காங்க. அந்த 20 rupeesல எத்தனை நோட்டு கிடைக்கணும்? 5 நோட்டு இருந்துச்சு அப்படின்னா அது 100க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 20 into 5 is equal to 100. அப்போ 400 ஆயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 100 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 rupee நோட். அப்போ 10 rupee நோட்ஸில் வந்து எத்தனை வச்சுருக்கணுங்க? 10 இருந்தால் தான் அது 100 ஆகும். அப்போ 10 into 10 is equal to 100. அப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அவங்கள்ட்ட? 500 நோட். அப்போ 100 நோட்டில் 2, 50 நோட்ஸில் 2, 20 நோட்ஸில் 5, 10 நோட்ஸில் 10. ஓகே, see the third sum. Convert the following rupees into pies. ருப்பீஸை பைஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 7 rupees 50 pies. அப்போ 1 rupee is equal to 100 pies. அப்போ 700க்கு என்ன பண்ண? நம்ம 7 into 100 pies ப்ளஸ் இந்த 50 பைஸை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 7 into 100 pies 700 pies, அந்த 50 அப்படியே போட்டுக்கிறோம். 700 pies ப்ளஸ் 50 pies 750 pies. ஓகே, the answer. செகண்ட் சம் பாருங்க. rupees 1875 pies. அப்போ 1 rupeeக்கு 100 pies. அப்போ 18 into 100 pies plus இந்த 75 pies அப்படியே போட்டுக்கிறோம். 18 into 100 pies 1800 pies plus 75 pies. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1875 pies. ஓகே, ஃபோர்த்து சம் பாருங்க. ரைட் த டினாமினேஷன் ஃபார் த ஃபாலோயிங் அமௌண்ட். ஓகே, இந்த 466க்கு டினாமினேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்னென்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 200, 100ல் 2 கொடுத்துருக்காங்க. 50 rupees, 10 rupees, 5 rupee காயின் அண்ட் 1 rupee காயின் கொடுத்துருக்காங்க. அப்போ 200ல் எத்தனை நோட்டு வரும்? ஒரு நோட்டு வரும். அப்போ 200 into 1 is equal to 200. ஓகே, அடுத்து 100ல் எத்தனை நோட்ஸ் இருக்கு? 2 நோட்ஸ் இருக்கு. அப்போ 100 into 2 is equal to 200. அப்போ 200 plus 200 400 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 50 rupeesல 1 நோட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 50 into 1 is equal to 50. அடுத்து 10 rupeesல 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 into 1 is equal to 10 rupee. ஓகே, அப்போ 50 plus 10 60 ஆயிடுச்சு. அப்போ 460 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5 rupee காயின் 5 into 1 5, ஏன்னா ஒரே ஒரு காயின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 rupee காயின் 1 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 into 1 is equal to 1. அப்போ 5 plus 1 6 ஆயிடுது. அப்போ 466 total rupee. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யூஸ் அண்ட் ஃபில் இன் த பாக்ஸஸ் வித் த அமௌண்ட்ஸ் கிவன் பிலோ டு கெட் த கிவன் அமௌண்ட். rupees 845. இதை வீட்டில் நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
இங்கே ஒரு பேட்டும் ஒரு பால் சேர்ந்து 100 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 2 பால்ஸ் சேர்ந்து 50 rupees கொடுத்துருக்காங்க. பேட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பேட்டும் பாலும் சேர்த்து 100 rupees கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, 2 பால்ஸ் வந்து 50 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ 2 balls 50 rupeesனா 1 ball எவ்வளோ, அதில் பாதி, அப்போ 25 rupees. அப்போ பாலோட ரேட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 100ல் இந்த பாலோட ரேட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பேட்டோட ரேட்டு கிடச்சிரும். அப்போ 100 minus 25 is equal to 75. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி 6th sum நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்து 5th, convert the following pies into rupees. pies வந்து rupees-ஆ மாற்றணும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 800 pies. 800 pies நம்ம ருப்பியா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 100 pies is equal to 1 rupee. அப்போ 800 என்ன பண்ணணும், 100ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ருப்பீஸ் கிடச்சிரும். இப்போ டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இல்லை 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ, 8 இருக்கு. அப்போ 8 தான் ஆன்சர். 800 pies rupees 8 சேஞ்ச் ஆயிடுது. ஓகே, செகண்ட் சம் பாருங்க, 500 pies. இந்த 500 pies நம்ம ருப்பீஸா சேஞ்ச் பண்ணணும். அப்போ 100 pies is equal to 1 rupee. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 500 100ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா அது ருப்பீஸா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இங்க டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 500 by 100, இந்த 2 0வும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 5 இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ 500 pies வந்து rupees 5 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, தேர்ட் சம் பாருங்க, 2075 pies. இப்போ 2075 pies 100ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்க, முன்னாடி சம்மில் நம்ம 2 0 மேலே இருந்தனால நம்ம அடிச்சு போட்டோம், அதனால நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இதில் 75 இருக்கு லாஸ்டில். அப்போ என்ன பண்ணணும், நம்ம கீழே எத்தனை 0 இருக்குதோ அத்தனை பிளேஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். இப்போ இங்கே கீழே 2 0 இருக்கு. அப்போ 2 பிளேஸ் தள்ளி என்ன பண்ணணும், நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 5 7 தள்ளி அடுத்து முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும். அப்போ 20.75. ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, rupees 20.75 pies கிடைக்குது. ஓகே, டேக் பேஜ் நம்பர் 41, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆன் மணி. இப்போ மணியை வச்சு எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சம் பாருங்க, இருசன் went to electronic shop and bought 100 watts, 120 watts, 150 watts bulbs for amount rupees 12.50 pies, 14 rupees 70 pies, 18 rupees 50 pies. What is the total amount he spent in all? இப்போ இருசன் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போகிறான். அங்கே போய் 100 வாட்ஸு, 120 வாட்ஸு, 150 வாட்ஸ் பல்பை வந்து இந்த ரேட்டுக்கு வாங்குறான். அப்போ மொத்தம் அவன் வந்து எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், காஸ்ட் ஆஃப் 100 வாட்ஸ் பல்ப் எவ்வளோ, 12 rupees 50 pies. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 120 வாட்ஸ் பல்ப் வந்து 14 rupees 70 pies. லாஸ்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் 150 வாட்ஸ் பல்ப் வந்து 18 rupees 50 pies. இப்போ டோட்டல் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ the total amount he spent in all, அப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, rupees 45.70 pies கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பாருங்க, ராமு bought chocolate in his strip at the cost of 60 rupees 75 pies and has given rupees 70 to the shopkeeper. How much money did he get back? அப்போ ராமு வந்து ஒரு சாக்லேட் ட்ரிப்பை வந்து வாங்குறான். அது எவ்வளோ காஸ்ட்டு, 60 rupees 75 pies. கடைக்காரர்கிட்ட அவன் எவ்வளோ கொடுக்குறான், 70 rupees கொடுக்குறான். அப்போ பேலன்ஸ் வந்து கடைக்காரர் அவங்களுக்கு எவ்வளோ திருப்பி கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அமௌண்ட் given to the shopkeeper 70 rupees, காஸ்ட் ஆஃப் சாக்லேட் 60 rupees 75 pies. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணாதான் கடைக்கார் மீதி எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரியும். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் ஹி காட் பேக், இப்போ சப்ராக்ட் பண்ணாமல் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 9 rupees 25 pies கிடைக்குது. அப்போ ஷாப்கீப்பர் மீதி எவ்வளோ கொடுக்குறாரு, 9 rupees 25 pies. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸசைஸ் 5.2. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆட் த ஃபாலோயிங் ருபீஸ் வித்தவுட் கன்வர்ஷன். அப்போ வித்தவுட் கன்வர்ஷனில் இந்த ஆடை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 38 rupees 40 pies. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 41 rupees 25 pies கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா பாருங்க, 0 plus 5 5,
4 plus 2 is equal to 6. அடுத்து 8 plus 1 is equal to 9. 3 plus 4 is equal to 7. அப்ப 79 rupees 65 pies. அப்ப இதுல எந்த சேஞ்சுமே இல்ல, அப்படியே நம்ம ஆட் பண்ணி போட்டுட்டோம். ஓகே, இதான் வித்தவுட் கன்வர்ஷன். செகண்ட் சம் பாருங்க. 19 rupees 27 pies கீழே 10 rupee 31 pies கொடுத்திருக்காங்க. இப்போ இதை அதே மாதிரி தான் ஆட் பண்ணனும். 7 plus 1 8, 2 plus 3 5, 9 plus 0 9, 1 plus 1 2. ஓகே, அப்ப 29 rupees 58 pies நமக்கு கிடைக்குது. ஓகே, third and fourth sum homework. ஓகே, செகண்ட் பாருங்க. add the following rupees with conversion. first sum பாருங்க. 19 rupees 56 pies கீழே என்ன கொடுத்திருக்காங்க, 23 rupees 64 pies கொடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. 6 plus 4 10, 10க்கு கீழே 0 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 இங்கே மேலே போட்டுக்கிறோம். 5 plus 1 6, 6 plus 6 12, 12க்கு 2 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 இங்கே மேலே போட்டுக்கிறோம். 9 plus 1 10, 10 plus 3 13, 13க்கு 3 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 இங்கே மேலே போட்டுக்கிறோம். இப்போ 1 plus 1 2, 2 plus 2 4. ஓகே, அப்போ எவ்வளோ கிடைக்குது, 43 rupees 20 pies. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 64 rupees 75 pies கொடுத்திருக்காங்க. கீழே 36 rupees 25 pies கொடுத்திருக்காங்க. இப்போ அதை ஆட் பண்ணணும். 5 plus 5 10, 10க்கு 0, பேலன்ஸ் 1 மேலே போட்டுக்கிறோம். 7 plus 1 8, 8 plus 2 10, 10க்கு 0 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 இங்கே மேலே போட்டுக்கிறோம். 4 plus 1 5, 5 plus 6 11, 11க்கு 1 போட்டுக்கிறோம், மீதி பேலன்ஸ் 1 மேலே போட்டுக்கிறோம். இப்போ 6 plus 1 7, 7 plus 3 10, அப்போ 10 கீழே போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ எவ்வளோ கிடைக்குது, rupees 101. ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் ஹோம்ஒர்க். தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இளங்கோவன் bought a bat for rupees 105 15 pies and a ball for rupees 24. How much money did he spend in all? இப்போ இளங்கோவன் வந்து ஒரு பேட்டை வந்து 105 15 பைஸுக்கு வாங்குறான், பாலை வந்து 24 rupeesக்கு வாங்குறான். அப்போ எவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், காஸ்ட் ஆஃப் அ பேட். பேட் எவ்வளோ, 105 rupees 15 பைஸு. அடுத்து காஸ்ட் ஆஃப் அ பால், பால் எவ்வளோ, 24 rupees. அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணாதான் அவன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியும். இப்போ ஆட் பண்ணுங்க. இங்கே 5 plus 0 5, அடுத்து 1 plus 0 1, அடுத்து 5 plus 4 9, அடுத்து 0 plus 2 2, 1 அப்படியே கீழே இறக்கிடுறோம். ஓகே, அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், 129 rupees 15 pies. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. Sadam went to vegetable shop and bought 1 kg of brinjal for rupees 28.50 pies. 1 kg of lady's finger for 10 rupees 50 pies. 1 kg of pumpkin for 11 rupees 50 pies. Find the total amount he spent in all. இப்போ சதாம் வந்து ஒரு காய்கறி கடைக்கு போய் 1 கிலோ கத்திரிக்காய் 28 rupees 50 பைஸுக்கும், 1 கிலோ வெண்டைக்காய் 10 rupees 50 பைஸுக்கும், 1 கிலோ பம்கின் வந்து 11 rupees 50 பைஸுக்கும் வாங்கிட்டு இருக்கான். அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து அவன் எவ்வளோ கொடுத்துருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 kg brinjal is equal to rupees 28.50 pies எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் 1 kg லேடிஸ் ஃபிங்கர் 10 rupees 50 pies. லாஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 kg pumpkin 11 rupees 50 pies எழுதிக்கிறோம். இப்போ டோட்டல் அமௌண்ட் நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணுங்க. இங்கே 3 0 இருக்கு, 0 plus 0 plus 0 0 தான் வரும். 5 plus 5 10, 10 plus 5 15, 15க்கு 5 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 மேலே. 8 plus 1 9, 9 plus 1 10, 10க்கு 0 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 இருக்கு. இப்போ 2 plus 1 3, 3 plus 1 4, 4 plus 1 5. ஓகே, அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், 50 rupees 50 pies. ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சம்மும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணி போடணும். நீங்கள் ஹோம்ஒர்க்காக வீட்டில் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.3 சப்ராக்ட் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 83 rupees 50 pies கீழே கொடுத்துருக்கிறது 24 rupees கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 0 minus 0 0, 5 minus 0 5. இங்கே 3 இருக்கு, 3ல 4 சப்ராக்ட் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் பாரோ பண்ணுறோம். இங்கே 8லேருந்து 1 நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னா இங்கே 13 ஆகிடுது. இந்த 8 வந்து 7 ஆகிடுது.
அப்போ 13ல 4 போச்சுன்னா 9, 7ல 2 போச்சுன்னா 5. ஓகே, அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 59 rupees 50 pies. ஓகே, செகண்ட் சம் பாருங்க. 63 rupees 50 pies, கீழே 27 rupees 50 pies கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 0 minus 0 0, 5 minus 5 0. இங்கே 3 இருக்கு, 3ல 7 சப்ராக்ட் ஆகாது, அதனால நம்ம பக்கத்தில் பாரோ பண்ணுறோம். அப்போ 6லேருந்து 1 எடுத்துக்கிறோம். இங்கே 13 ஆயிடுது, இங்கே 6 வந்து 5 ஆயிடுது. அப்போ 13ல 7 போச்சுன்னா 6, 5ல 2 போச்சுன்னா 3. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 36 rupees இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 3 sums homework. செகண்ட் சம் பாருங்க. Cost of a pen from shop A is rupees 750 pies and from shop B is 5 rupees 50 pies. What is the difference between the cost from two shops? இப்போ ஷாப் ஏல ஒரு பென் வாங்குறாங்க, அதோட காஸ்ட் எவ்வளோ? 7 rupees 50 pies. ஷாப் பியில் வாங்குறாங்க, அதோட காஸ்ட் எவ்வளோ? 5 rupees 50 pies. அப்போ ரெண்டு கடைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? காஸ்ட் ஆஃப் அ பென் ஷாப் ஏ 7 rupees 50 pies. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அ பென் ஷாப் பி rupees 550 pies. இப்போ ஷாப் ஏக்கும் ஷாப் பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. 0 minus 0 0, 5 minus 5 0, 7 minus 5 is equal to 2. ஓகே, அப்போ ரெண்டு கடைக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 rupees. ஓகே, third sum homework. Okay children, in this lesson we saw about exercise 5.1, 5.2 and 5.3. Next class we will see about exercise 5.4 and exercise 5.5. Study well, do all the homeworks. Thank you children.